இந்த vlog வந்து ஒரு சீரியஸ் vlog. பதட்டத்திலே கொண்டு போறியே, அங்க பாரு எத்தனை ஜெட்டு. மக்களுக்கு காட்டலாம்ல, அதுக்கப்புறம் காட்டுறதுக்கு நீ இருக்க மாட்டே, பரவாயில்லையா? ஹிட்லர் சேர்த்து வச்ச கோல்டு அதுவுமே அந்த இடத்துல தான் இருக்கு. வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி vlogs. இந்த vlog ஒரு சீரியஸ் vlog. திரும்ப திரும்ப சொல்லு. வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி vlogs. இந்த vlog வந்து ஒரு சீரியஸ் vlog. அமெரிக்காஸ் மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா காட்டும். நேவி பெட்ரோல் இருக்கே. ஏடி, எவனோ ஸ்கூல் கதை காலேஜ் கதை அதெல்லாம் எழுதுறான். இவன் அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறான்ல, இப்ப இதை பத்தி எழுதலன்னு எவன் எழுதான்? அது நான் அங்க இருக்கிறப்போ ஏதோ காலேஜ் படிக்கிறப்போ இருந்துனது. எனக்கு ரொம்ப நாளாவே அந்த ஃபேசினேஷன் இருந்துச்சு. இப்போ அதை போய் இங்க இருக்கும், பக்கத்துலயே இருக்கும், அதை பார்த்தா எனக்கு ஒரு மன நிம்மதி. உனக்கு மன நிம்மதி வரலாம், இப்ப எங்களெல்லாம் பதட்டத்திலே கொண்டு போறியே. அங்க பாரு எத்தனை ஜெட்டு. அது என்ன ஜெட்டுன்னு கூட தெரில. நான் வந்து ஆருக்கு கேட்டேன், போனோம் வந்தோம் என்ஜாய் பண்ணோம். அடரா ஏப்ரஹாம் லிங்கன் அந்த வீடை பார்க்கணுன்னா போனோம் வந்தோம், சரி இவளுக்காக நடந்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ மட்டும் எப்படி எதை சூஸ் பண்ணாலும் இப்படி ஒரு பயங்கர வில்லத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுற. சில பேருக்கு ஏரியா 51 பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம், அந்த மாதிரி எனக்கு இது மேலே ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு. என்னன்னே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஏன் உனக்கு இருப்பு இருக்கட்டும்ப்பா, நீ தனியா போயிட்டு வா, எங்க 2 பேரும் விட்டுட்டு நீ போயிட்டு வா. போய் ஒரு தடவை பாப்போம், உள்ள விடுறாங்களான்னு பாப்போம். உள்ள வேற போவியா நீ? நான்லாம் வரல, நான் கண்டிப்பா வர மாட்டேன்பா. மக்களுக்கு காட்டலாம்ல. ஏய் ஏன் அதுக்கப்புறம் காட்டுறதுக்கு நீ இருக்க மாட்டே, பரவாயில்லையா? பயன்படுத்தாத, நீயும் பயந்து என்னையும் பயன்படுத்தாத. பார்க்கலாம் போயிட்டு. வெல்கம் மிலிட்டரியா? நான் இதை போய் பார்த்துட்டு அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த கதை தமிழ் சினிமால வந்தா பயங்கர ஒரு ஹிட்டாவும் ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு போவோம். அப்பேற்பட்ட கதை. ஆனா அதை சொல்றதுக்கு இப்ப நீ இருப்பியா தான் தெரியல. ஏன்னா இப்ப போயிட்டு உயிரோட வந்துட்டோம்னா பொழைச்சுப்போம். In 600 feet, you will arrive at your destination. பாடி உள்ள போக முடியாதுன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிறேன் அவ்வளவுதான். 6 hours later. நாங்க வந்து நேத்து வந்து போர்ட் நாக்ஸ் போனோம். உள்ள போகல, ஆனா உள்ள போறதுக்கு வழி இருக்குது. அது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம். நாங்க எதுக்கு இந்த நேரத்துல அந்த ரிஸ்க் அப்படின்றதுனால நாங்க போகாம நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா வெளியிலன்னே அந்த போர்ட் நாக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த பில்டிங் இருக்குல்ல, அது பேர் நம்ம அந்த ஃபோர்ட் நாக்ஸோட அந்த இது அந்த வால்ட், அங்கதான் அந்த அறையில தான் உலகத்துல இருக்கிற முக்காவாசி கோல்டு அங்கதான் இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா தெரியாது. இப்ப அதுக்குள்ள இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் அது உள்ள போக முடியாது, செக் பண்ண முடியாது. எப்பயோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடிதான் உள்ள ஒருத்தவங்க போயிட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருமே போல. அது பயங்கர ப்ரொடெக்டட். அங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு கோல்டு இருக்கு, அதுலதான் உலகத்துல இருக்க முக்காவாசி கோல்டு அதுல இருக்குன்றத எல்லாரும் நம்புறாங்க. அந்த கோல்டுல நாசி கோல்டுன்னு வாங்க, ஹிட்லர் சேர்த்து வச்ச கோல்டு அதுவுமே அந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியல, யாரும் உள்ள போய் பார்க்கல. கடைசியா போனது வந்து 1978 போயிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இப்ப இதுலக்குள்ள யாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு வேலை அங்க எதுவுமே இல்ல, எம்டியா இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ஒரே நைட்ல கோல்டோட ரேட்டு $50,000 ஆயிடுமா. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட கோல்டு இருக்குன்ட்டு மக்களை நம்ப வச்சிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியாது. நான் வந்து சொன்னேன்ல உங்ககிட்ட, இது இந்த கதை எழுதுனதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போனா எப்பனா நம்ம மணி ஹைஸ்டுக்கெல்லாம் முன்னாடி மணி ஹைஸ்ட் மாதிரி நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. அப்ப நான் எவ்வளவு பெரிய ஒரு நீ பெரிய ஆள் தான்ப்பா, நீங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லதான் யாரு. ஆமா, அந்த கதையை நான் இப்ப சொன்னேன்னா நீங்க யாராவது காப்பிரைட் இல்ல சொன்னா, இப்ப நான் அந்த கதையை இப்ப நான் சொன்னேன்னா மக்கள் பாக்குறாங்கல்ல, யாராவது நான் சொன்ன கதையை வந்து யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அதை வச்சு எழுதி படமாக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம இதுவாயிடுங்க. அதனால நான் இன்னும் அந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் அந்த கதையை உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சரி, சந்தோஷம். எதுக்கு இங்க வந்தோம்?
இது பெரிய சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட் ஆண்டி பிக் 4. சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட்டு. ஆனா கென்டக்கியும் கனெக்ட் ஆகல, இந்தியானாவும் கனெக்ட் ஆகல. ஏன்னா கென்டக்கிலேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்னா, ஏன்னா அந்த சைடு தான் நம்ம வந்தோம். நம்ம நேரா இந்தியானா வந்துட்டோம். இந்தியானால இருந்து கென்டக்கி நடந்து போயிருக்கோம். இதுக்கு இந்தியானா போயிருந்தா அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம். அடர சைக்கிள் ஓட்டிச்சுல அவ்வளவுதான். இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்காக திரும்ப கென்டக்கி வந்துட்டு திரும்ப இப்போ இந்தியானா போறோம். போயிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கென்டக்கியை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்க எவ்வளவு பெரிய அறிவாளிங்கன்னா, நாங்க இருக்கிற இடம் வந்து இந்தியானா. நாங்க வந்த இடம் கென்டக்கி. ஃப்ரம் கென்டக்கி இந்தியானா வந்துட்டு அது எங்களுக்கு தெரியல. கென்டக்கியும் இந்தியானாவும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் தான் பிக் 4 பிரிட்ஜ்னு போட்டிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்க நடக்க ஆரம்பிச்சோம் பிரிட்ஜ்ல. எங்கடா இந்த மீட்டிங் பாயிண்டே வரலையேன்னு பார்த்தா நாங்க கார் எடுத்துட்டு வந்ததே இந்தியானாக்கு வந்துட்டோம். இந்தியானாக்கு வந்துட்டு இந்தியானான்னு தேடிடுது. கடல்லே இல்லையா மாதிரி. No, we are in Indiana. No, how's our car here? We are in Indiana. என் புள்ள என்ன சொல்லுதுன்னா, கென்டக்கில இருக்கோம், கார் வந்து கென்டக்கில நிறுத்திட்டு இந்தியானாவை போய் தேடிட்டு வரோம் அப்படின்னு நினைச்சுன்னுக்குது. அதனால எப்படி கார் திரும்ப இந்தியானாக்கு வச்சுன்னு கேக்குது. டேய், ஆரம்பமே தப்புடா. வாடா. இது வந்து ஒரு கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ ரோட் ட்ரிப்போ இல்லை வெக்கேஷன் போயிட்டு வந்தாலும் கம்ஃபர்ட் ஃபுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறது நம்ம இந்தியன் ஃபுட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளையும் இந்த சீரீஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த சீரீஸில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.